நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈரல் வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் செஞ்சு காட்ட போறேன். பாய் வீட்டு கல்யாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உட்காரும் போது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இறக்குவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரல் இருக்கும். ஸோ அந்த ஈரல் ரெசிபி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப அட்டகாசமா இருக்கும், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது சப்பாத்தியா இருக்கட்டும் இல்ல ரைஸோடயா இருக்கட்டும் எல்லாத்தோடையும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இன்னைக்கு மட்டன் ஈரல் ஃப்ரை இது செய்கிறதுக்கு ஆட்டு ஈரல் 1/2 கிலோ வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஈரலில் ஒரு லேயர் மாதிரி, அதாவது ஒரு தோல் மாதிரி தெரியுது பாருங்கள். இதை இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துடணும். இப்படி எடுக்கிறதுனால ஈரல் நல்ல சாஃப்டாக குக் ஆகும், ஹார்டாக இருக்காது. ஸோ இந்த ஒரு டிப் யாருமே மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. இது என்னுடைய ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். என்னுடைய மாமியார் எப்போயுமே இதை எடுத்துகிட்டு தான் செய்வாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவங்களுடைய ஈரல் ரெசிபி. ஸோ இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதை எல்லாத்தையுமே கலந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நம்ம கல்ச்சட்டியில் இதை செய்ய போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை சைடில் எடுத்து வச்சிடுறேன். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், இதுக்கோட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே ஒரு சாஃப்டான பவுட்ரா, அந்த மாதிரி நல்லா நெரு இல்லாமல் பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே நான் ஒரு கல் கடாய் வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு சீசன் பண்ண கல் கடாய். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம அடித்து வச்சுருந்த கரம் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நான் சொல்ல எல்லா குவான்டிட்டியுமே இதில் நான் போட்டுட்டேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெயோட இந்த இஞ்சி பூண்டு உடைய வாசனை, அதாவது இந்த பச்சை வாடை இருக்கும் இல்லையா, அது போகணும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேம் நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரியான பாரம்பரியம் சமையல் பொருட்களில் சமைக்கும் போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு சமைங்க. அடுத்தது 2 தக்காளி, நல்ல நாட்டு தக்காளி, பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது சுருள வதங்கணும். அந்த மாதிரி இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இதில் இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதுவே போதுமான அளவு. ஏன்னா எப்பவுமே நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா ருசி கொடுக்கும். ஸோ இப்போ சைட்லலாம் உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்தாச்சுல, இல்லை இதோட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டு இல்லை இது சுருள வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வேகிறது தான் இதில் டைம். அதுக்கப்புறம் சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி மொத்தமாகவே செய்கிறதுக்கு ஈரல் கழுவி வச்சிங்க அப்படின்னா 15 நிமிஷம் தான் ஆகும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா அந்த மசாலாவை அப்படி சுருள அந்த தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் சூப்பராக வதங்கிட்டு இருக்குது அப்படின்றது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஈரலை இதில் சேர்த்துடலாம். இந்த மிளகா மசாலாவோடையே சேர்த்துடுங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ஊற வச்சு நம்ம சேர்க்குறனால நல்லா அந்த ஈரலுக்குள்ளே வரைக்கும் அந்த மசாலா எல்லாமே பிடிச்சிருக்கும். முடிஞ்சால் கொஞ்சோண்டு உப்பும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள், அதாவது ஈரலை நம்ம மேரினேட் பண்ணும்போது. இதை நல்லா இப்படி சுருள வதக்குங்க. எப்பவுமே இந்த தோல் உரிச்சிட்டனால ஈரல் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை சமைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நல்ல ஈரல் வெந்துருச்சு, அட்டகாசமாக ரெடியாக இருக்குது.
இதோட 1.5 டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன், மிளகு. அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணும்போது. அடுத்ததில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிட்டு இதை வந்து திரும்ப நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக ரைஸில் வந்து அப்படியே பரட்டி சாப்பிட முடியும். இல்லை உங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் பிக்சர் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், எப்படி அந்த கிரேவி வரும் அப்படின்றதையுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ரெசிபி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பயுமே எனக்கு கொடுத்துட்ருங்க. சூப்பரான ஈரல் ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஈரல் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை பார்த்து செய்கிற ரெசிபிஸ் எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்து என்னோட ஜாக்ஸ் கிச்சன் அப்படின்ற இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுடைய அந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இதே மாதிரி எந்த ஒரு எம்மையான ரெசிபீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சூப்பரான விளாகாக இருக்கட்டும், எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.